ஜீவனுள்ள பிதாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க பிள்ளைகளுக்காக அப்பா ஸ்தோத்திரம். விளையாட்டு போட்டிகள் கடந்த நாட்கள் நாங்கள் வைத்தோம். மறுபடியும் இந்த நாமத்தை மேம்படுத்தும்படி பிள்ளைங்க செய்ய போறாங்க. அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கணும். உடைய நாமம் மயம்படணும். நீர் காத்துக்கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிரசன்ன கூட இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மீதும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு தெய்வீக ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த கிருபைகள் மூடி மறைந்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சரி, பாட்டு போடுமா? வாமா, நாம் ஜெபம் செய்வோம். சரிங்க, வாரேன். க்ளோரி டேவிட், எழுந்துடுங்க, ஜெபம் செய்யலாம். சரிம்மா, வாரோம். சரிம்மா, வாரோம். ஜெபம் செய்யலாம். முட்டி போடுங்க, நம்புங்க. ஒரு தாய் தேய்ச்சுவது போல் என் நேசர் தேய்ச்சுவார். ஒரு தாய் தேய்ச்சுவது போல் என் நேசர் தேய்ச்சுவார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அணை விடுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். இந்த காலங்காலத்துல யாரு வந்து கதவு தட்டுறது? அக்கா, வீட்டுல எப்பவுமே பாட்டு சத்தமா கேக்குது. அது மட்டும் இல்லாம வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? அது எப்படி உங்களால சந்தோஷமா இருக்க முடியுது? அனுதினமும் நாங்க குடும்பமா ஜெபம் செய்றோம். அதனால ஏசப்பா எங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் தருகிறார். முன்னாடி எல்லாம் உங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து வீட்டுல சண்டை சத்தமா இருக்கும். ஆனா இப்ப எல்லாம் ரொம்ப மாறிட்டாங்களே, எப்படி மாறினாங்க? ஓ, அதாக்கா கேக்குறீங்க. வாங்க சொல்றேன், வாங்க பொறுமையா சொல்றேன். போயிட்டு வர்றது ஒரு மைக்ல பேசுறேன். வாங்க உட்காருங்க. நானும் என் புருஷனும் சண்டை போட்டு இருக்கும்போது யாரோ ஒரு தம்பி வந்து கதவை தட்டினா. ஏசு உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் தருகிறார். நானும் என் புருஷனை சண்டை போட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்து கதவு தட்டினா. இயேசு உங்களுக்கு சந்தோஷம் தருகிறார், சமாதானம் தருகிறார். அப்படியே நான் இயேசுனா யாரு, சமாதானத்திற்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும், இயேசு எங்கிருக்கிறார் என்று நான் கேட்டேன். ஆமாம் ஆமாம், நீ எவ்வளவு பணம் கொடுத்தாய் சமாதானத்துக்காக, நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். பொறுமையா இருக்கா, சமாதானத்திற்கு பணமா? இயேசு உங்களுக்கு சமாதானம் இலவசமாக தருவார். நானும் என் புருஷனும் சண்டை போட்டு இருந்தோமா. ஒரு தம்பி வந்து கதவை தட்டிட்டு இது மாதிரி நான் ஒரு போதகர் ஐயாவை கூட்டிட்டு வரேன் அப்படி சொல்லி ஒரு போதகர் ஐயாவை கூட்டிட்டு வந்தான். அந்த போதகர் ஐயா வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொன்னாங்க. நாங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டோம். அந்த நாள் முதல் எங்க குடும்பத்தில் சமாதானம் பொங்கி பொங்கி வழியுது. ஆமாம், அந்த போதகரையா எங்கிருப்பார்கள்? அங்க என்னையும் கூட்டிக்கிட்டு போய் எங்க குடும்பத்திலும் சமாதானம் வேணும். வாங்க வாங்க போகலாம். எங்கடி போற? ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டியா? அக்கா அக்கா, அவன் பார்த்துட்டானே, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. உன் புருஷன் ஒன்னும் செய்ய மாட்டான், நான் பாத்துக்கிறேன், பயப்படாதவா. ஏய், போகாதன்னு சொல்றேன், எங்க போய் நேர்றேன். அடிக்காத விடுங்க, உங்களுக்கு சமாதானம் வாங்க போகிறோம். நீங்களும் எங்க கூட வரீங்களா? சமாதானம் வாங்க என்கிட்ட காசு இல்லையே.
சமாதானம் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். ஓ, இலவசமாவா? அப்ப நானும் வரட்டுமா? ஓ, தாராளமா வரலாம். ஐயோ ஐயோ, இந்த மனுஷனால பெரிய தலைவலியா இருக்கே. டெய்லியும் குச்சிட்டு வர எங்கேயாவது போய் விழுந்துடுறான். இந்த பாரம் என்னைக்குதான் குறையுமோ? இனியோட இந்த பாரம்லாம் முடிஞ்சிடும்க்கா. பயப்படாத வாங்கக்கா. சோத்திரம் ஐயா. சோதரமா, சோதரம். எப்படி இருக்கிறீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐயா. நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் ஐயா. என்ன விஷயமா வந்தீங்க? இவங்கெல்லாம் யாரு? எங்க வீட்டு பக்கத்துக்காரங்க. இவங்க குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னு ஜெபம் பண்றதுக்காக வந்தாங்க ஐயா. ஓ, அப்படியா? சமாதானம் இல்லையா? ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் சமாதானத்தை கொடுப்பார். சரியா? பாஸ்டர், எனக்கு குடிக்க ஒரு கட்டிங் தரீங்களா? பைத்தியக்கார மாதிரி தெய்வ மனுஷங்கிட்ட போய் கட்டிங் கேட்குறீங்க. உனக்கு அறிவே இல்லையா? வாய மூடுடி. கொடுங்க. நீ சண்டை போடாதீங்க. உட்காரு. நான் ஜெபம் பண்ணுவோம். நல்லா சமாதானமா மாற்றார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இயேசுப்பா, உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானம் இல்லாமல் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்து மூலமாக சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இயேசு பிறந்த நோக்கமே சமாதானம் கொடுப்பதற்காக. இந்த குடும்பத்தில் கூட அப்பா ஸ்தோத்திரம், நம்முடைய சமாதானத்தில் நிறைக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தெய்வீக சமாதானத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முதல் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பூரணமா விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். அப்பா, நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு இங்க வந்ததுனால? உட்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. என் மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம் ஐயா. தேங்க்ஸ். ஹல்லேலூயா. உங்களுக்கு எப்படி இருக்கு? இது என்ன இடம்? இது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரிகிறது. இயேசு இங்க இருக்கிறார். என் மனசுல ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இனிமே நான் குடிக்க மாட்டேன். ஓ, சந்தோஷம். எல்லாரும் பாடுங்க. பின்னாடி கொஞ்சம். சந்தோஷம் வேணுமா, சமாதானம் வேணுமா, இயேசு கிட்ட வாருங்களே. துன்பங்கள் நீங்கிட, துயரங்கள் மாறிட, இயேசு கிட்ட வாருங்களே. இயேசு எல்லாம் இயேசு. இயேசு எல்லாம் இயேசு. ஹல்லேலூயா. 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 Hallelujah.